மாமா, அவர் பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன அன்பு நீ? மாமா, இந்த எலெக்ஷன்னால அவருக்கு ரொம்ப பிரஷர் இருந்துச்சு. சொல்ல போனா ரொம்ப பயத்துல இருந்தாரு. அவருக்கு அவங்க அம்மாவை காப்பாத்தியே ஆகணுங்கிற மாதிரியான நெருக்கடி. இப்போ அவங்க அம்மா ஜெயிச்சதும் அவர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்க உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டாரு. மற்றபடி அடிப்படையில் அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான் மாமா. அவங்க அம்மா எப்படி ஜெயிச்சாங்கன்ற விஷயம் அவருக்கு இப்ப தெரிஞ்சா உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கெல்லாம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு மாமா. அவர் அந்த மாதிரி ஆள் தான் மாமா. அவரோட சூழ்நிலை இப்படி பண்ணிட்டாரு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல மாமா. எனக்காக நீங்க அவரை கொஞ்சம் இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிங்களேன். சாரி அன்பு, அவர்கிட்ட பழையபடிக்கு இப்படி முரட்டுத்தனத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அக்கா, என்னதான் பிரஷர்ல இருந்தாலும் இப்படி பேசுறது தப்பு தானே? ஆமா, நீ என்ன எல்லாத்துக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? அவர் பண்ண விஷயத்த நானும் சரின்னு எல்லாம் சொல்லல. சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன். என்னவோ போ. ஆனா ஒண்ணு, அவர் எந்த சூழ்நிலையிலையும் நீ விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்க. டேய், நிஜமாவே அவர் நல்ல மனுஷன்டா. அது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, மத்ததெல்லாம் விடு. இப்போ உன் வீட்டுக்காரரே இப்படி அராஜகமா பேசியிருக்காரு. அப்ப ராஜேஸ்வரி அம்மா பதவியை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் அடாவடித்தனம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா ஜனங்க உன்னதானே கேள்வி கேட்பாங்க. நீ பாத்துக்கிறதா சொன்னதுனால தானே ஓட்ட கடைசி நேரத்தில் மாத்தி போட்டாங்க. என்ன அன்பு, எல்லாரும் எங்க நிக்கிறீங்க? சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் ஜீவிதா. அன்பு, ராஜேஸ்வரி மேடம் பேரு மினிஸ்டர் லிஸ்ட்ல இருக்கிறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. உனக்கு அந்த விஷயம் தெரியுமா? மினிஸ்டர் ஆயிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா லிஸ்ட்ல பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். அவங்க மினிஸ்டர் ஆகணும். அன்போட ஆட்டத்தை நாங்க பார்க்கணும். ராஜேஸ்வரி அம்மாவோட ராஜினாமா கடிதம் இப்ப எல்லார்கிட்டயுமே இருக்கு. செம்ம மூ அன்பு. எங்க உழைப்பு வீணா போயிடுமோன்ற பயம் இப்ப எங்களுக்கு இல்ல. கண்டிப்பா தொகுதிக்கும் சரி மக்களுக்கும் சரி ராஜேஸ்வரி அம்மா நல்ல அமைச்சரா இருந்துதான் ஆகணும். நீ இருக்க வைப்ப, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.